வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாஸ்லாமி கிச்சன். இப்போ பயிர் வகையெல்லாம் நம்ம சுண்டலாக வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈவினிங் டிஃபன் மார்னிங் கூட சாப்பிட்லாம். ஆனால் இப்போ வந்து அதையே ஒரு தோசையாக குழந்தைங்க சாப்பிட மாதிரி தான் தோசையாக செஞ்சு கொடுக்கலாம். கொள்ளு ஒரு 50 கிராம், உளுந்து 50 கிராம், தட்டைப்பயிறு, இது பாசிப்பயிறு, அரிசி பச்சரிசி, நீங்கள் இட்லி அரிசினாலும் போட்டுக்கோங்க. அது கூட மிளகு, ஜீரகம், வரமிளகாய் இது எல்லாமே தண்ணியில் போட்டுருவோம். உங்களுக்கு வீட்டில் கருப்பு உளுந்து இல்லைங்கிறதுனால நான் வெள்ளை உளுந்து போட்டுக்கேன். கருப்பு உளுந்தாலும் போட்டுக்கோங்க. கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது, தோலோடையே போட்டுக்கோங்க. ஜீரக மிளகு இதுலேயே இதாக 4 மணி நேரம் ஊறட்டும். 4 மணி நேரம் ஆச்சு. பருப்பில் நல்லா உரித்து நம்ம பறைச்சிடுவோம். உப்பு போட்டு நல்லா தோசை பதத்துக்கு கரைச்சி வச்சிடலாம். இது 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இட்லிக்கு மாவாட்டினா எப்படி புளிக்க வைப்போமோ அந்த மாதிரி புளிக்க வச்சுக்கலாம். காலையில் சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு நம்ம பருப்பு வகையெல்லாம் போட்டு மாவரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதை ஜென்டிலாக ரொம்பவும் அடிவரை கலக்காமல் அப்படி ஜென்டிலாக கலக்கணும். அருமையாக வந்துருச்சு. பருப்பு சுண்டல் மாதிரி சாப்பிட்றதுக்கு சங்கடப்பட்டாலும் குழந்தைங்க இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு அந்த சட்னி வந்து இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பயனடைங்க. நன்றி.